கிட்டத்தட்ட 15 பஸ்ஸுக்கான பிளாட்ஃபார்ம் வந்து இந்த இடத்துல வரப்போகுது. நம்ம திருவாரூருடைய பழைய பேருந்து நிலைய வளாகத்தில் தான் இப்போ இருக்கும். ஸோ இந்த வளாகம் கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா ரெனோவேஷன் ஒர்க் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆல்ரெடி இருந்த பழைய பேருந்து நிலையத்தை வந்து கம்ப்ளீட்டாக டெமாலிஷ் பண்ணிட்டு புதுசாக ஒரு சூப்பர்பான ஒரு பஸ் ஸ்டாண்டை வந்து இங்கே ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த பஸ் ஸ்டாண்டில் இங்கே மொத்தமாக 15 பஸ் நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸ் வந்து கொடுக்க போகிறாங்க. இதுக்கு முன்னாடி நம்ம பார்த்த பஸ் ஸ்டாண்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கம் 2 சைடுமே இருக்கும். ஸோ அந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நாகப்பட்டினம் வேளாங்கண்ணி பஸ்லாம் நிற்கும். இந்த பக்கம் வந்து நம்ம பார்த்துருப்போம் கும்பகோணம் மயிலாடுதுறை பஸ், அதாவது புது பஸ் ஸ்டாண்டு வரத்துக்கு முன்னாடி. ஸோ ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்டாக 2 பக்கமும் பஸ்ஸுங்க வந்து நிற்காது. இந்த ஒரு சைடு மட்டும்தான் பஸ்ஸுங்க வந்து நிற்க போகுது. அந்த பக்கம் என்ன காத்துக்கு வரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மொத்தம் 5 பிளாக்ல 190 கடைகளை வந்து இங்கே கொண்டு வர போகிறாங்க. அந்த 190 கடைகளுக்கான அந்த பக்கம் ஃபுல்லாக 2 பக்கமும் வந்து கடைங்க இருக்கும், நடுவில் வந்து ரோடு போகுது. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பஸ்ஸு ஃபுல்லாக 15 பஸ்ஸும் வந்து நிப்பாட்டுறதுக்கான ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க. ஆல்ரெடி இருந்த மாதிரியே அங்கே இருக்கக்கூடிய அந்த கட்டண கழிப்பறை, அந்த ரெஸ்ட் ரூம் இருக்கு இல்லையா, ஸோ அது அப்படியே இருக்க போகுது. ஃபர்ஸ்ட் ஃப்ளோரில் வந்து ஒரு ரெஸ்ட் ரூம் வரப்போகுது. G+1ங்க இந்த பில்டிங் மொத்தம் 5 பிளாக்கும் G+1ல் பண்ணுறாங்க. மொத்தம் 190 கடைங்க வந்து இங்கே வரப்போகுது. ஸோ இந்த நம்மளுடைய ஒருங்கிணைந்த பேருந்து வளாகம் திருவாரூரில் கட்டி முடிக்கப்படும் பொழுது கண்டிப்பாக நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி திருவாரூருடைய அப்டேட்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு மறக்காமல் நம்ம கார்த்திக் தமிழன் இன்ஸ்டாகிராம் பேஜை ஃபாலோ பண்ணிங்க.